கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிற இயேசப்பா. எங்களுடைய அஜாக்கிரதைகள், எங்களுடைய ஜாக்கிரதையின்மை எல்லாவற்றையும் எடுத்து போட்டப்பா. உடைய வருகைக்காய் நாங்கள் கர்த்தாவே ஆயத்தமாக்க எங்களை கிருபையாக நீர் ஆயத்தப்படுத்துவீராகப்பா. சோம்பலை எடுத்து போடுங்க, அஜாக்கிரதையை எடுத்து போடுங்க, அசட்டையை எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விழிப்போடு இருக்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க என் தகப்பன் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உடைய வரிக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க, உடைய பாதையில் எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்படின்னு செய்யப்போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்களை கர்த்தர் நோக்கி இப்படியாய் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தின் இரட்சகராய், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படதான் இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் அத்தனை ஜனங்களுக்கும் அது பொதுவானது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனம். இந்த இடத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் நம்ம நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மளோடு கூட இருந்து அந்த நன்மையை நம்மளோடு கூட அனுபவிப்பார்கள். நம்மளால் ஏதாவது ஒரு காரியம் ஆகுமா என்று நம்மளோடு கூட என்ன செய்வார்கள், உறவில் இருப்பார்கள் அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் நமக்கு ஒரு ஆபத்தோ இல்லை முடியாமை வரும் பொழுது, நம்ம கூப்பிடும் பொழுதோ இல்லை நம்மளை அவர்களிடம் போய் நிற்கும் பொழுதோ அவர்கள் யாரோ எவரோ என்று தங்களுடைய காரியத்தை பார்த்துவிட்டு அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஏதாவது ஒரு அவசரத்துக்காய் நாம் கால் பண்ணும்போது நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்களுடைய காலை கட் பண்ணிவிட்டு அல்ல காலை எடுக்காமல் அதை கண்டு கொள்ளாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. இவ்வளவும் நல்ல தெரிந்து பழகின நண்பர்களும் உறவினர்களும் அக்கம் பக்கத்தினர்களும் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவ அவர்கள் முன் வரவே மாட்டார்கள் அன்பு பிள்ளைகளை. ஆனால் நம்முடைய அன்பு தெய்வம் சொல்லுகிறார், நீ உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அன்பு பிள்ளைகளை, என்னை நோக்கி கூப்பிடு. உன் ஆபத்து காலத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லுகிறார். யார் இப்படி சொல்லக்கூடும் அன்பு பிள்ளைகளை? உன் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அன்பு பிள்ளை, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம் அன்பு பிள்ளைகளை. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் அருகில் நம்முடைய ஆபத்தில் இருக்கிறது எல்லா தீமை
தீமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஆபத்து காலத்தில் மாத்திரம் அல்ல, எக்காலத்தில் நம்மளை காக்க, இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நம்மளை வழி நடத்த, நம்மளோடு கூட இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.